காரியத்தை சொல்லிவிட்டு நாம் செய்திக்கு நேராக கடந்து போக வேண்டும். வருகிற புதன்கிழமை 28ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு ஜெபம் நடக்கும். நீங்கள் 6 மணிக்கு ஜெபத்துக்கு வருவதாக இருந்தால் அது உங்கள் விருப்பம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் சரியாக 6 மணிக்கு வரணும். அதே போல் 9:30 மணிக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் சரியாக 9:30 மணிக்கு வாங்க. ஜெபம் 2 நேரத்துலையும் ஜெபம் சரியான நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம முன்னால் போகாமல் சீக்கிரமாக வீட்டுக்கு முன்னால் போகணும்னு நினைக்கிற அந்த மனப்பாங்கை நான் மாற்றிக்கொண்டு அந்த சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம உண்மையாக இருக்கணும். அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால். அசோக்குமாரை காணோம். உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன்னு சொன்னார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தந்தையே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தாகத்தோடு, ஆவிக்குரிய பசியோடு, ஆத்தும வாஞ்சியோடு உம்மை தரிசிக்கவும், உம் குரலை கேட்கவும், உம்முடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளவும் எங்களை கூட்டி சேர்த்த நோக்கம் இந்த நாளிலே நிறைவேறும்படியாக கர்த்தர் எங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுவுக்குள் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். இயேசுவுக்காக பேசுவது, இயேசுவை பற்றி பேசுவது எனக்கு அதிகமான சந்தோஷம். பரலோகம் அப்படி தான் எதிர்பார்க்கின்றது. இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய குண நலன்களை, நற்பண்புகளை நாம் வரிசையாக தியானித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு, மனுக்குலத்தை மீட்க இம்மண்ணுக்கு வந்த எம்பெருமான் இயேசு அதிலே உறுதியாயிருந்து தன்னுடைய இன்னுயிரை அவர் நமக்காக ஈந்தார். மனு மக்களை, மனுக்குலத்தை மீட்கும்படியாக இம்மண்ணுக்கு வந்த எம்பெருமான் இயேசு அதிலே உறுதியாயிருந்து மீட்பதிலே, அதற்காக ஜீவனை கொடுப்பதிலே உறுதியாயிருந்து தன்னுடைய இன்னுயிரை அவர் இனிதே ஒப்பு கொடுத்தார். இயேசு என் நேச கர்த்தர், அவரே என் ஆருயிர் நாயகன். அவர் துயர சூழலை கண்டு தோழாதவர், மனம் தளராதவர். இன்றைக்கு வேதபாகமாக நாம் வாசித்த அந்த பக்கத்துக்கு திருப்பி வைத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் மூலமாக அருள் வாக்கு சொல்லப்படுவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்முடைய பிதாவோடும்
பிதா குமாரனோடும் ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினார்கள். ஆங்கிலத்தில் அந்த திட்டத்தை நாம் பிளான் என்று அழைக்கிறோம். இந்த பிளான் pre-planned, well planned and accomplished plan. திட்டம் தீட்டப்பட்டது, அது முறையாக செயல்படுத்தப்பட்டது. முடிவில் இந்த இறைவனுடைய திருத்திட்டம் நிறைவேறி முடிந்துவிட்டது. அந்த இறைவனுடைய திருத்திட்டம் மரணத்தோடு முடிவடைந்து விடாமல் உயிரோடு ஆண்டவர் இயேசு எழுந்து கொண்டாரே, பரமேறி சென்றாரே, அதோடு நின்று விடலை. அவர் சொல்லி போனார், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கின்றார். அவர் எப்படியோ அப்படிதான் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வசனத்தின் மூலமாக அவர் சொல்லி காட்டியதற்கும் மேலாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். இது ஒரு அபூர்வமான ஒரு அனுபவம். எனக்கு சுமார் 20 வயது இருக்கும்போது, 19 வயதை கோடிட்டு சொன்னேன், எனக்கு சுமார் 20 வயது இருக்கும். அப்பொழுது நான் எழுத்தாளர் பயிற்சியில் பங்கு கொண்டேன். எழுத்து வடிவிலே எப்படி கிறிஸ்துவை அறிவிப்பது, நற்செய்தியை அறிவிப்பது, கிறிஸ்தவ கட்டுரைகளை எப்படி எழுதுவது, புத்தகங்களை எப்படி வடிவமைப்பது, அதை வெளியிடுவது போன்ற காரியங்களை 20 வயதில் நான் கற்றுக்கொண்டேன். அப்பொழுது என்னை போல வந்த மாணவர்களுக்கு எங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் ஒரு குழுவாக என்ன சொன்னார்கள், நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு 10 நாள் டைம், அந்த 10 நாட்களுக்குள்ள ஒரு கைப்பிரதியை எழுதி கொடுக்கணும். எந்த கைப்பிரதி முதல் தரமான கைப்பிரதியாக நாங்கள் தெரிந்து கொள்கிறோமோ அந்த கைப்பிரதியை நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக, நான் அப்பொழுது அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபையில் இருந்தேன், அதை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஸ்தாபனத்தின் மூலமாக நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணுவோம், கீழே உங்கள் பேரை போடுவோம், எல்லாருக்கும் விநியோகம் செய்வோம் என்று சொன்னபோது, அப்பொழுது நம்முடைய தமிழகத்தில் காலம் சென்ற மதிப்புக்குரிய CN அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலம். இந்த அண்ணாதுரை அவருடைய பிறந்த தேதி போட்டேன். அந்த அட்டையில் முதல் பக்கத்தில் காந்திஜி, பாபுஜி என்று அழைக்கப்படுகிற அந்த காந்திஜியினுடைய பிறந்த நாளை போட்டேன். 2/10 அண்ணாதுரைக்கு 15/9 பிறந்த நாள், வருடம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3வது ஒரு பெரிய மகான், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த 3 இந்திய தேசிய தலைவர், சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு முன்னோடியாக இருந்தவர், தமிழ்நாட்டிலே திராவிட அரசை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக பெரியார் அவர்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையிலே அரசு அமைத்த முதல் திராவிட முதலமைச்சர் CN அண்ணாதுரை.
இவர்களை குறித்து சில கருத்து எழுதி கடைசியில் காந்தி ஒரு தேசிய அளவில் செயல்பட்டார். ஏன்னா தமிழில் தான் நம்ம பத்திரிகை எழுதுகிறோம், இது தமிழ் மக்களை தான் போய் சேரப்போகிறது. தமிழ்நாட்டில் இந்த மனிதர் மிகவும் முக்கியமானவர். ஆனால் உலகமெங்குக்கும் அண்ட சராசரங்களுக்கும் ஒரு தலைவர் இருக்கின்றார், ஒரு மகாத்மா இருக்கின்றார். அவர்தான் இயேசு. அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த கைப்பிரதியினுடைய கடைசியில் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து அந்த கைப்பிரதியை நான் எழுதி அவர்களிடத்தில் ஒப்படைத்தேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் கிருபையாக நான் எழுதின கைப்பிரதி அது சிறந்த கைப்பிரதியாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அது அச்சடிக்கப்பட்டது, அது விநியோகிக்கப்பட்டது. தேசிய தலைவர் துப்பாக்கியினாலே சுட்டு கொல்லப்பட்டார். தமிழக தலைவர் தீராத நோயினாலே ஆட்சியை தொடர்ந்து அவர் நடத்த முடியாதபடி, முதலமைச்சராக தொடர முடியாதபடி கடுமையான வியாதியில் அவர் அவதிப்பட்டு சில காலம் மாத்திரம், அந்த 5 வருடம் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல, அவர் இறந்துட்டார். அவருடைய மரணம் அப்படி முடிஞ்சிருச்சு. 3வது நபருடைய மரணம் அது மகிமையான மரணம். வயசான காலத்தில் என் நேசர் இயேசு மரிக்கல, வியாதினால். அது இதற்கு பிறகு உங்களை காப்பாற்ற முடியாது என்று டாக்டர்கள் சொல்லி அப்படி கைவிடப்பட்ட நிலையில் என் நேசர் மரிக்கல. என் நேசர் தானாகவே முன்னுக்கு வந்து தன்னுடைய இன்னுயிரை மனிதர்களுக்காக அவர் கொடுத்தார். இவரை போல நேசர், இயேசுவை போல நேசர் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தது உண்டா? நம் ஆலயத்திலிருந்து நாம் அதை சொல்லிக்கொள்கிறோம், சொல்லிக்கொள்வதில் பெருமிதம் அடைகிறோம். ஆனால் தெரு தெருவாக சென்று இந்த மகிபன் இயேசுடைய இப்போ சொன்னதில் இருக்கிற அந்த கருத்தில் இவர் இறப்பிலும் அவர் வித்தியாசமானவர், அவர் பிறப்பிலே வித்தியாசமானவர், அவர் செய்த அற்புத அடையாளங்களிலே வித்தியாசமானவர், அவருடைய மரணம் வித்தியாசமானது என்று சொல்லி இன்றைக்கு சொல்வதற்கு நமக்கு செய்தி இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு மகாத்மாவை குறித்து சொல்வதற்கு அதிகமான தகவல்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் நமக்கு சொல்வதற்கு மனம் இல்லாதனால நாம் சோம்பி போய் கிடக்கின்றோம். ஆயத்தப்படுங்கள், தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக சபையின் மூலமாக நற்செய்தியை அறிவித்து இந்த உலகத்தை கர்த்தருக்காக நாம் ஆதாயப்படுத்துவோம். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன். இந்த திட்டம் எப்படி நிறைவேறியது என்பதை கொஞ்சம் வேகமாக நாம் தியானித்து முடிக்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் நாம் ஒரு அறிமுகத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் தியானத்திற்குள்ளாக நாம் நுழைவோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் 18வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பக்கம் 142. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். For the sake of the younger generation, I am telling in English. அப்போ கூட எங்கேயோ மிதந்துட்டு இருக்கிறானுங்க பசங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். மிக தெளிவாக ஆண்டவர் சந்திக்க இருந்த அந்த மரணத்தை குறித்து அவர் மிகவும் தெளிவாக இருந்தார். அவர் தெளிவாக இருந்தார். அதற்கு ஆதாரத்தை, காரணத்தை ஆண்டவர் இயேசுவே சொல்கிறாரு. இந்த கட்டளையை நானே செட் பண்ணல, இந்த கட்டளையை நான் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறேன். இதிலிருந்து என்ன புரிகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு இறைவனுடைய திட்டம் உண்டு. நம்முடைய குடும்பத்தை குறித்து இறைவனுடைய திட்டம் உண்டு. நம்முடைய திருச்சபை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் உண்டு. அவருடைய திட்டத்தை நம்ம மூலமாக அவர் செய்கிறாரு. இன்றைய செய்தியின்படி பிதாவுடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக பிதா செய்தார். அதற்கான கட்டளையை பிதாவாகிய தேவன் வெளியிட்டார். அந்த கட்டளைக்கு குமாரனாகிய கிறிஸ்து கட்டுப்பட்டார், கடைப்பிடித்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவர் மரண பரியந்தம் அவர் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டார், கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். ஆகவே சொல்கிறார், மை லைஃப் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ். ஐ கேன் கிவ் அப் அண்ட் டேக் இட் பேக். என்னுடைய ஜீவன் என்னிடத்தில் இருக்குது. நான் வேண்டுமானால் அதை கீழே வைத்து விடலாம். மரணத்தின் மூலமாக அதை நான் கீழே வைத்து விடலாம். 3வது நாளில் உயிரோடு எழுந்து கொள்வதன் மூலமாக நான் அதை எடுத்துக்கொள்ளலாம். இது ஏன் விருப்பத்தின்படி செய்யல, இப்படியெல்லாம் செய் மகனே என்று என் தந்தை எனக்கு கட்டளை போட்டிருக்காரு. அதை தான் நாம் 18வது வசனத்தில் இறுதியிலே வாசிக்கிறோம். இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அல்லது இந்த இறை திட்டம், கிறிஸ்து பாடுபட்டு மரித்து 3வது நாளிலே உயிரோடு எழுந்து 40 நாளளவும் தம்முடைய சீஷர்களுக்கு உயிரோடு இருப்பதை ரூபகாரப்படுத்தி, அதற்கு பிறகு பரலோகம் அவர்கள் காணும்படியாக ஏறி சென்று மறுபடியும் அவர்களுக்கு வருவேன் என்று சொல்லி போனவர், ஒரு நாளிலே அவர் மறுபடியுமாக அவர் வரப்போகிறார் என்ற திட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு மிக தெளிவாக சொல்லி கொண்டிருந்தார். மனுக்குலத்திற்காக தன் இன்னுயிரை அளித்திட பிதாவிடமிருந்து பெற்ற கட்டளையை, பிதாவிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட கட்டளையை நிறைவேற்றுவதில் அவர் துடித்துடிப்போடு இருந்தார். அசதியாக இல்லை, உணர்வற்றவராக இல்லை, கட்டளையை உதாசீனப்படுத்துகிறவராக இல்லை. கட்டளை போட்டுவிட்டார், நான் அதற்கு கட்டுப்பட்டிருக்கிறேன். அதுதான் திட்டம். We may call it plan or project. அந்த என்ன திட்டம்? இந்த மனுக்குலத்தை, விழுந்து போன ஆதாமின் மூலமாக விழுந்து போன இந்த மனுக்குலத்தை மீண்டும் மீட்டு எடுக்க வேண்டும் என்ற அந்த திட்டம், அந்த புரிந்து உணர்வு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருந்தது. We can call it in other term, Jesus the Son, God the Father were strategic partners. ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இருவரும் பங்குதாரராக இருந்தார்கள். அனுப்ப வேண்டியது அவருடைய வேலை,
அனுப்பப்பட்டவர் செய்யும்படியாக சொன்னதை நிறைவேற்றுவது கிறிஸ்துவனுடைய வேலை. ஆகவே தான் சீஷர்களுக்கு ஜெபிக்க நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கும்போது, சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நீங்கள் வேற ஒரு ஆலயத்தில் இருக்கிற போல இப்போ நான் ராகத்தோடு அதை சொல்கின்றேன். உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிங்க சீஷர்களே. ஜெபிக்க கேட்டீங்களே, கற்றுக்கொடு என்று சொல்லி இப்படி கேளுங்க. நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். பரலோகத்திலே என் பிதாவோடு கூட நான் இருந்தபோது அதை செய்து கொண்டிருந்தேன். தேவ சித்தத்தை நாங்கள் இணைந்தே செயல்படுத்தினோம், நாங்கள் இசைந்தே செயல்படுத்தினோம், நாங்கள் ஒன்றுபட்டே செயல்படுத்தினோம். மண்ணும் அது மாறுபாடு உள்ள இடம் அல்ல. இதையும் நாங்கள் படைத்த மண் இது, இந்த பூமி நாங்கள் படைத்தது. ஆகவே இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தையும் விண்ணுலகத்தில் உள்ளவைகளையும் நம்முடைய திரியேக தேவனாகிய கர்த்தர் படைத்தார். மனுஷனை குறித்து பேசும்போது ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று அந்த பன்மையிலே அங்கே வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே மூன்றில் ஒன்றாய் விளங்குகிற, மூன்றில் ஒன்றாய் ஜொலிக்கிற திரியேக தேவனாகிய கர்த்தருடைய திருத்திட்டம் பரலோகத்திலே செயல்படுவது போல பூமியிலையும் செயல்படும்படியாக ஆண்டவர் இயேசு இப்போ சொல்லுங்க, மிகவும் துடித்துடிப்போடு இருந்தார். எப்படி நான் நிறைவேற்றுவேன், அதை எப்பொழுது நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அவர் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்தார். நேரம் வந்தபோது அவர் அதை செய்தார். முதலாவது நாம் பார்த்தோம், இறைவனுடைய திட்டத்தை இயேசு நிறைவேற்றுவதற்காக துடித்துடிப்போடு இருந்தார் என்று நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இரண்டாவதாக, இந்த திட்டத்தை அவர் மனதிலே வைத்துக்கொண்டு அதற்காக ஜெபம் பண்ணி அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து வந்ததோடு மட்டுமல்லாமல் வெளிப்படையாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சீடர்களுக்கு அவர் திரும்ப 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 இந்த திருத்திட்டத்தை வெளிப்படையாக அவர்களுக்கு சொன்னார். குறிப்பாக 3 முறை அவர் இந்த திருத்திட்டத்தை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னதை குறித்து நாம் மத்திய சுவிசேஷத்திலிருந்து வாசிக்கலாம். முதலாவது நான் வசனத்தை சொல்ல போகிறேன். அதற்கு பிறகு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆனால் 3 சந்தர்ப்பத்தில் மத்திய 16, மத்திய 17, மத்திய 20 அதிகாரங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ வசனத்தை சொல்ல போகிறேன். மத்திய 16ஆம் அதிகாரம் 21வது வசனம், மத்திய 17ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள், 20ஆம் அதிகாரம் 17, 18, 19. என்னோடு இப்பொழுது நீங்கள் மத்திய 20 எடுத்துக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மத்திய 20, 17 20. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அதாவது தனிப்பட்ட முறையில் அங்கே நம்ம
வாசிக்கிறோம் 17ஆம் வசனத்தில். சீஷர்களை அவர் தனியே அழைத்து, இந்த செய்தி மரணத்தை குறித்து நாம் இப்பொழுது ஏசப்பா சொன்ன அந்த செய்தி பொது ஜனங்களுக்கு இல்லை, அவர் அதை தம்முடைய சீஷர்களுக்கு 3 முறை சொல்கிறாரு. கொஞ்சம் விவரமாக இருக்கிற வேத பகுதி நம்ம தெரிந்து கொண்டோம். மறுபடியும் அந்த 20ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கலாம். இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர் முதலாவது ஒப்பு கொடுக்கப்படுவார். இரண்டாவதாக அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்துவது, மரண தண்டனைக்குட்படுத்துவார்கள். மூன்றாவதாக அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். துன்பப்படுத்துவார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், வாரினால் அடிப்பார்கள், சிலுவையிலும் அறைவார்கள். இப்படி செய்யும்படியாக புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். நான்காவது செய்தி, ஆகிலும் அவர் 3ஆவது நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். அவர் என்று சொல்வது தன்னை பற்றி தான் சொல்லுகின்றார். ஆகவே கிறிஸ்து பட இருக்கின்ற பாடு குறித்தோ, அவர் சந்திக்க இருக்கிற மரணத்தை குறித்தோ, மரணத்துக்கு பிறகு இருக்கிற உயிர்த்தெழுதலை குறித்தோ அவர் இந்த சப்ஜெக்டை, இந்த சம்பவங்களை ரகசியமாக வைக்காமல், அவராலே அழைக்கப்பட்டவர்களும் இறுதி வரை கிறிஸ்துவாலே அன்பு பாராட்டப்பட்டவர்களுமான தம்முடைய சீஷர்களுக்கு, ஆகவே தான் அவர் சொல்லுகின்றார், இனி நான் உங்களை சீஷர்கள் என்று அழைக்க மாட்டேன், நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள். சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்கு தன்னுடைய ரகசியமான காரியங்களை அறிவிப்பான். ஆகவே இந்த ரகசியமான காரியத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அறிவித்தார். மத்திய 3வது கருத்துக்கு நாம் செல்லுகின்றோம். பாயிண்ட் நம்பர் 3. மத்திய 16ஆம் அதிகாரம், ஏற்கனவே அந்த நம்பர் நோட் பண்ணியிருக்கீங்க. மத்திய 16, 22, 23 திசை திருப்ப சாத்தான் பேதுருவை பயன்படுத்தினான். இந்த காரியத்தை மத்திய 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் தன்னுடைய மரணத்தை குறித்து இயேசுவானவர் சொன்னபோது சீஷர்கள் மத்தியில் இருந்து இயேசுவானவர், ஐயா கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெளியில் வரீங்களா, நான் உங்களோட கூட பேசணும் என்று சொல்லி அந்த பேதுரு அந்த இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் இயேசு கொஞ்சம் ரகசியமாக கொண்டு போய் இயேசுவை கடிந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நேரக்கூடாது, நீங்கள் மறிக்கக்கூடாது, நீங்கள் எப்பவுமே எங்களோடு கூட இருக்கணும். இது ஏயா இது போல் உள்ளத்தை உடைக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு இவன் போயிட்டு அந்த மகாத்மாவுக்கு புத்தி சொல்கின்றான், கடிந்து கொள்ளுகின்றான். சாத்தான் பேதுருவை இறை திட்டத்தை இல்லாமல் ஆக்கும்படியாக கருவியாக பயன்படுத்துகின்றான். மீண்டுமாக சாத்தான் இறை திட்டத்தை இல்லாமல் போகும்படியாக இயேசுவின் இன்னுயிர் சீஷனாம் பேதுருவை பிடித்து பேதுருடைய வாயின் வார்த்தையின் மூலமாக சாத்தான் கிரியை செய்தான். அதனால தான் அவனுக்கு பேர் வச்சார் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறதுனால உனக்கு தேவனுடைய சிந்தை இல்லை. சற்று நேரத்திற்கு முன்பாக உங்கள் ஆண்டவரும் உங்கள் குருவுமாகிய நான் எனக்கு நேரிட போகிற அந்த நெருக்கமான சூழ்நிலையை குறித்து உங்களுக்கு எடுத்து சொன்னேன். நீ அதை விசுவாசிக்கவில்லை. என் பிதா எனக்கு கட்டளையிட்ட போது அந்த கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த கட்டளைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கட்டுப்பட்டு இருக்கின்றேன். அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக, அந்த திருத்திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நான் துடிதுடிப்போடு முனைப்போடு இருக்கின்றேன்.
அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போடும்படியாக பேசுகிறாயே, நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ மனிதன் அல்ல, நீ சாத்தான் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். தேவ திட்டத்தை என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அவமாக்கும்படியாக, அது நிறைவேறக்கூடாமல் செய்யும்படியாக சாத்தான் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மூலமாகவே, இயேசுவுக்கு நெருக்கமானவன் பேதுரு, அந்த பேதுரு, அந்த 3 பேர், யாக்கோபு, யோவான், பேதுரு, இந்த 3 பேர் ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அந்த நெருக்கமானவர்கள், அதிலும் லீடர் பேதுரு தான். அந்த பேதுருவையே சாத்தான் கவர் பண்ணி, அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அவன் வாயில் வார்த்தையை போட்டு இதெல்லாம் நடக்கும். ஆக இந்த இறை திட்டம் நிறைவேறக்கூடாது என்று ஆண்டவர் இயேசுவுக்கு எதிர்ப்பு வந்தாட அவர் அதற்கு மயங்கவில்லை. என்ன பேதுரு சொன்னார்? இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது, மரணமா உங்களுக்கு வரக்கூடாது, நீ எப்பவுமே மகாராசன், நீங்கள் உயிரோடு இருக்கணும், நாங்கள் உங்களை அதிகமாக நேசிக்கிறோம், உங்களுக்கு மரணம் வரக்கூடாது ஐயா, மகாராசா நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் எப்பவுமே எங்களோடு இருக்கணும். எவ்வளோ அறியாமல் அவன் பேசினான் பாருங்கள். மனித வாழ்க்கை பேதுரு சரியாக புரிந்து கொள்ளாமல், அதுவும் இறைமகன் இயேசுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் அவன் இடர் உண்டாகும்படியாக பேசினான். கர்த்தர் அந்த இடரலை கண்டித்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, என்ன சொல்கிறாரு? நீ எனக்கு இடையூறாயிருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிதா எனக்கு கொடுத்த இந்த மாபெரும் திட்டத்துக்கு, இந்த பரிசுத்த திட்டத்துக்கு, அநேகருடைய நல்வாழ்வுக்கு ஆதாரமான திட்டத்துக்கு இடரலாயிருக்கிறிய என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். 4வது குறிப்பு, ஆண்டவர் இயேசு இந்த திட்டம் நிறைவேறும்படியாக ஒரு கால வரையறையை நிர்ணயிக்கின்றார். அவருக்கு வர இருக்கின்ற மரணம், அவர் பட இருக்கிற பாடுகள், இப்படி சொல்லலாம், அவர் அடைய வேண்டிய பாடுகள், அவர் சந்திக்க போகிற மரணம், இது எல்லாம் அவருக்கு உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கனியை போல, அவருக்கு எப்பொழுதும் அந்த உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கனியை பார்ப்பது போல அவர் அந்த மரணத்தை பார்த்து கொண்டு, அந்த மரணத்தை குறித்து நினைத்து கொண்டு, அந்த மரணத்துக்கு குறித்து தியானித்து கொண்டு, அந்த மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்று ஆசையோடு ஆவலோடு அவர் காத்திருந்தார். ஆனால் அது உடனடியாக அது நடக்கிற காரியமாக தெரியல. ஆகவே அவர் சொல்லுகிறார், கொஞ்ச காலம் என்ற வார்த்தையை சொல்லி, இன்னும் 1 மாதத்தில், 1 வருடத்தில் என்று சொல்லலை, அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தையை கவனிங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் என்று தம்முடைய சீஷர்களுக்கும் சொல்கிறாரு, அந்த பரிசேயர்களுக்கும் சொல்கிறாரு. அந்த வசன ஆதாரத்தோடு நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா? யூதர்களுக்கு அவர் சொன்னது யோவான் 7:33. யோவான் 7:33 இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். 32வது வசனத்தை வாசித்தால் நம்ம 33 நன்றாகவே புரியும். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபோது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அவரை பிடித்து கொண்டு போகும்படியாக வந்த அந்த சேவகர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பப்பட்டவரிடத்திற்கு போகிறேன். நான் போகத்தான் போகிறேன், ஆனால் இப்பொழுது இல்லை.
நீங்கள் என்னை பிடிக்க வந்திருக்கிறீங்களா? இப்பொழுது உங்களால் என்னை பிடிக்க முடியாது. இப்பொழுது என்னை ஒடுக்க முயற்சிக்கின்றீர்கள். இப்பொழுது என்னை பிடித்து என்னை ஒடுக்க முடியாது. நீங்கள் என்னை பிடித்து என்னை ஒடுக்கி என்னை நசுக்க முடியாது. எனக்கு மரணத்தை உங்களால் கொண்டு வர முடியாது. இன்னும் கொஞ்ச காலம். ஆண்டவர் இயேசு நீண்ட நெடுங்காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அவர் என்ன விரும்பினார்? பிதா எனக்கு கொடுத்த திட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அந்த அவருடைய திட்டத்தின்படி நிறைவேற்றுகிற அந்த காலம் வருகிற வரைக்கும் அவர் சொன்னார் இல்லையா, பகற்காலமாக இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் நடப்பிக்க வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொன்னாரே. அந்த ராக்காலம் வருவதற்கு முன்பாக அந்த கொஞ்சம் குறுகிய மொத்தத்தில் எத்தனை ஆண்டுகள்? 42 மாதம், 3 வருடமும் 6 மாதமும். அது புரிந்து கொள்வதற்காக 42 மாதங்கள் என்று சொல்கின்றோம். இந்த குறுகிய காலத்தில் ஒரு நெடிய திட்டத்தை, நெடிய என்றால் என்ன அர்த்தம் தமிழில்? ஒரு பெரிய திட்டத்தை, நீண்ட பறந்து இருக்கிற அந்த திட்டத்தை இந்த குறுகிய காலத்தில் யாரால் முடியும் நடத்த முடியும்? நம்முடைய மகாத்மாவால் தான் நடத்த முடியும். நம்முடைய மகாத்மாவால் தான் நடத்த முடியும். ஆகவே அவர் சொல்கிறாரு, அந்த பரிசேயர்களை பார்த்து, பரிசேயர்களால் அனுப்பப்பட்ட அந்த சேவகர்களை பார்த்து, வேலைக்காரரை பார்த்து, என்னை பிடிக்க அனுப்புனாங்களா? ஓகே, ஐ ஸ்டில் ஹாவ் a limited time. எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. நீங்களும் உங்கள் அதிகாரிகளை நினைக்கிறபடி இன்றைக்கு உங்கள் நேரம் இல்லை, எனக்கு இன்றைக்கு முடிவு காலம் இல்லை, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது என்று சொன்னார். நீங்கள் இன்று இந்த 25ஆம் தேதி ஒரு பொருத்தமான எண். 25ஆம் தேதி 25ஆம் ஆண்டு ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற, செய்தியை பிரசங்கித்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும், நமக்கு முன்பாக எவ்வளோ காலம் இருக்குது? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது அவர் பாதமில் பணிந்து ஆழ்ந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் என்று ஆண்டவர் பரிசேயருக்கு சொன்னார். அப்படி சொல்லதோடு நாம் எப்படி சொல்லலாம்? எதிர்த்தரப்பினருக்கு, எதிர் பார்ட்டிக்கு சொன்னார், நீங்கள் நினைக்கிறபடி இன்றைக்கு முடிச்சிடலாம், இந்த வாரத்தில் என்னை முடிச்சிடலாம், என்னை சாக அடிச்சிடலாம் என்று நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீங்க, இது அல்ல நேரம் என்று அவர்களுக்கு சொன்னார். அப்பொழுது நீங்கள் நன்றாக கவனிங்கள், அவர் தன்னுடைய மரண நாளை குறித்து, தன்னுடைய மரணத்தை குறித்து எவ்வளவு உறுதியாக இருந்தார் பாருங்கள். எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய மரண நாளை குறித்து ஒரு உறுதி இருக்கணும். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து ஒரு உறுதி இருக்கணும். நம்ம உறுதி அற்றவர்களாக இந்த உலகத்தில் இருக்க மக்களைப் போல, நரகத்தை நோக்கி செல்கிற மக்களைப் போல நாம் தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடாது. நாம் திட்டம் தெளிவாக இருக்க வேண்டும். இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இறைமகன் இயேசு
பிதா தனக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதில் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் என்பது மாத்திரமல்ல, அது நடக்க போகிற வேலையை அவர் கணக்கிட்டு கொண்டே வந்தார். இப்போ சொல்கிறாங்கல்ல, 200 ஓவர்னு சொன்னால் 19 ஓவர் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்குது. எடுக்க வேண்டிய ரன்னு 19 எடுக்கணும். இந்த ஒரு ஓவரில் 6 பந்தில் 19 ரன் எடுப்பாங்களா இந்த டீம்னு சொல்லிட்டு கிரிக்கெட் மேட்சை பார்க்குறவங்களாம் ஏகுகிறது போல் நீங்களும் நானும் எப்போ வருவீங்கப்பா, இன்றைக்கு வருவீங்களா? சென்ற ஞாயிறு ஆராதனை டானியல் மோசஸ் ஐயா அவர்கள் இந்த ஆண்டவர் இயேசுடைய வருகை குறித்து கொஞ்சம் டச் பண்ணார், உங்களுக்கு நினைவிருக்கலாம். இதை தான் நம்முடைய சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள். இந்த பாடலை கூட நான் என்னுடைய வாலிப நாட்களிலே கற்றுக்கொண்ட ஒரு பாடல். அவர்கள் நேரடியாக பாட ஒளிநாடாவில் ஸ்பீக்கரில் கேட்டில்லை, அவர்கள் பாட நான் அந்த கேட்டு கற்றுக்கொண்ட ஒரு பாடல். இப்பொழுது ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் செய்திக்கு பொருள் சேர்க்கும்படியாக நான் பாட இருக்கின்றேன். அந்த பாடல் தான் நிலையில்லா உலகத்தில் அலைந்தேன் ஐயா என்ற பாடலில் ஒரே ஒரு சரணம். எனது மரணமோவும் வருகை நாளோ, எது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ, எனது மரணமோவும் வருகை நாளோ, எது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ, கடைசி முடிவு நாளில் மறவாதே என்னை நாதா கனிவாய் வேண்டுகின்றேன் ஐயா, ஐயா கனிவாய் வேண்டுகின்றேன் ஐயா. இந்த உலகம் நிலையில்லாதது. கவிஞன் ஒருவன் சொல்லுகின்றான், காயமே இது பொய்யடா, உன் சரீரம் காற்றடித்த பையடா என்று. இந்த வையகம் இது நிலையில்லாத ஒரு உலகம். நான் சினிமா பாட்டு பாடல, நான் இலக்கியத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். இந்த உலகம் நிலையில்லாதது. நம்முடைய வாழ்க்கையும் வேதம் சொல்லுகிறபடி ஒரு பூவை போல் இருக்கிறது. பூ பூக்கும்போது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. அந்த பூ உதிர்ந்து கீழே விழுந்து போகிறது. காலையிலே பூக்கிறது, மாலையிலே அது மாண்டு மடிந்து உதிர்ந்து தரையிலே விழுந்து போகிறது. அந்த பூவை தேடினால், அந்த மனம் வீசின அந்த பூவை தேடினால், அல்லது மனமில்லாத அந்த மலரை தேடினால் அந்த மலர் இருந்த இடத்தை காணோம். அது அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை. நாம் ஒரு நிலையில்லாத இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போல இருக்கிறது. நிறைய பேர் சமீபத்தில் புகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. புகை தோன்றி அது மேலே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் 1 மணி நேரம் பொறுத்து புகையை தேடினீங்கன்னா அந்த புகையை பார்க்க முடியாது. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆகவே தான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், நாங்கள் இன்ன பட்டணத்துக்கு போவோம், வியாபாரம் செய்வோம் என்று பெருமிதம் கொள்ளுகிறீர்களே, நாளை நடப்பதை நீ அறியாய். ஆகவே என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தருக்கு சித்தமானால் இன்னென்ன காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டுமே அல்லாமல் பெருமையோடு நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருப்பேன், இதை செய்வேன், அதை கட்டுவேன், அதை நாட்டுவேன், இதை பூட்டுவேன், இதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி பெருமை பாராட்டாதீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகின்றார்.
அதை 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். கொஞ்ச காலம் நாம் இயேசுவுக்காக இந்த உலகத்தில் உண்மையாக வாழணும். எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பது கணக்கல்ல. ஆனால் மரிக்கிற மனிதன் நாளை நடப்பது நமக்கு தெரியாது. இன்று ஒருவேளை மரணம் நம்மை சந்தித்தாலும், அல்லது சொல்லி போன ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வருகையில் வந்தாலும், நாம் இரண்டையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனது மரணமோ, அந்த அக்கா பாடுறாங்க, உமது வருகை நாளோ, எது வந்தாலும் என்னை கைவிடாதீங்கப்பா. இது ஒரு ஜப பாட்டு. கடைசி முடிவு நாளில் என்று சொல்கின்றார்கள். இந்த கடைசி முடிவு நாளில் என்னை மறக்காதீங்கப்பா, கனிவா கெஞ்சி கேட்கிற என்னை கைவிட்டுறாதீங்க. நான் எடுத்துக்கொள்ளப்படணும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் நான் உயிரோடு எழுந்துக்கணும். நான் உயிரோடு இருந்தால் உண்மை சந்திக்கும்படியாக எதிர்கொண்டு வரணும். இது என் வாழ்க்கையில் நடக்கணும். நான் ஏமாந்து போகக்கூடாது என்று சொல்லி நாம் இந்த காலையில் ஒரு முறை நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் இந்த தியானத்தில் 4ஆவதாக தியானித்து கொண்டிருக்கிற காரியம், ஆண்டவர் இயேசுடைய முடிவை குறித்து மிகவும் திட்டம் தெளிவுமாக, he was with full conscience about the end of his life, அவருடைய வாழ்க்கையின் முடிவை குறித்த ஒரு திட்டமான தீர்க்கமான ஒரு அனுபவத்தோடு அறிவோடு இருந்தார். அந்த பரிசேயர்களுக்கு சொன்னார். நம் யோவான் 13:33 வாசிக்கலாம். தம்முடைய சீஷர்களுக்கும் இதை சொல்லுகின்றார். 2 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 33 என்ற வசனம் வருகிறது. நான் முதலாவது பார்த்தோம் 7:33. இப்பொழுது நான் 13:33 நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். 13:33 அவர் அன்பு சீஷர்களை பார்த்து எவ்வளவு அழகாக கூப்பிடுறார் பாருங்க. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதருடனே சொன்ன அந்த வார்த்தையை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நேரத்தில் ஒன்று பேசிட்டு இன்னொரு நேரத்தில் வேறு விதமாக பேசுகிறவர் எம்பெருமான் என் மகான் இயேசு அல்ல. இப்போ சொல்கிறார் மிகவும் தெளிவோடு. இப்படி சொல்லலாம். யோவான் 7:33 அந்த பரிசேயர்களுக்கு சொன்னேன், விரோதிகளுக்கு சொன்னேன், என்னை பிடிக்க வந்தவர்களுக்கு சொன்னேன், என்னை நேசிக்கிற உங்களுக்கும் சொல்கிறேன். அதே வார்த்தை தான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச காலம் யார் அவரிடத்தில் பேட்டி கண்டாலும், யார் அவரிடத்தில் விரவினாலும், யார் அவரை நெருங்கி அவரை பிடிக்கும்படியாக அல்லது ஒரு உண்மை தெரிந்து கொள்ளும்படியாக அவளோடு இருந்தாலும், அவர் மிகவும் தெளிவாக இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவிலே இருந்த அந்த தெளிவை எனக்கு தருவாராக, உங்களுக்கும் தருவாராக. 7:33 சொன்னதை என்ன சொல்கின்றார்? 13:33 அதே வார்த்தை சொல்கிறாரு. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன நான் புதுசாக சொல்ல போகிறேன்? ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா. விரோதிகளுக்கு சொல்லிட்டேன். விரோதிகளுக்கு சொல்வதாக இருந்தாலும், நண்பர்களாகிய உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் சத்தியம் ஒன்றுதான். நான் சாக போகிறது நிச்சயம், ஆனால் இன்றைக்கு அல்ல. அதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அது மிகுந்த தூரத்தில் இல்லை, அது மிகவும் அருகாமையில் இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்க? நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற நலமான காரியங்களெல்லாம் நடக்கட்டும். ஆனால் இன்று காலையில் நம்ம சொல்லணும், என் வாழ்க்கையில் நான் நினைக்கும்படியாக நடைபெறும்படியாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் அது உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும்ப்பா. ஆனால் உம்முடைய சித்தம் ஒன்று தானே. நான் உம்மோடு வந்து சேரும்படியாக இன்றைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். நான் ஆயத்தமாகிறேன்.
என்று சொல்லுவோமா? ஐந்தாவது, இன்றைய வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு நீங்கள் திருப்பி கொள்ளலாம். என் நேசர் இயேசு எவருடைய வற்புறுத்தலும் இன்றி தானாகவே முன்னுக்கு வந்து அவருடைய மரணத்தை சந்திக்கும்படியாக தானாகவே முன்னுக்கு வரார். He comes out voluntarily, not out of compulsion or pressure. பிறர் அழுத்தம் கொடுப்பதினால அல்ல, பிறர் உணர்ச்சியை தூண்டும்படியாக பேசுகிறதுனால அல்ல. இப்பொழுது நாம் அந்த 18ஆம் அதிகாரத்தில், யோவான் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு 3-4 வசனங்களை நம்ம வாசிக்க வேண்டும். அதுதான் 8ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். பேஜ் நம்பர் 154. யோவான் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த கெத்செமனே தோட்டத்தின் வாசலிலே வந்து நிற்கின்றார். அவருக்கு பின்னால் அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து நிற்கிறார்கள். இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அந்த யூதாஸ் அந்த கெத்செமனே தோட்டத்தின் வாசலிலே இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக வந்து நின்றான். யமன் வந்து நின்றான், துரோகி வந்து நின்றான், காட்டி கொடுத்த துரோகி வந்து நின்றான். இது பின்னணி. இந்த 4ஆம் வசனத்திலிருந்து நாம் இப்பொழுது படிக்க போகிறது. இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் இயேசுவானவர் எப்படி நடந்து கொண்டார், என்ன பேசினார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலைன்னா, அது சுவாசிக்கலைன்னா, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது நாம் திணறி விடுவோம். ஆகவே நான் 4வது வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கின்றேன். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவரை தேடுகிறார்கள் என்றுதான் அவருக்கு தெரியும். எனினும் அவர் ஒரு வினா எழுப்புகின்றார். என்ன கேள்வி எழுக்கின்றார்? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று அவர்களை கேட்டார். அதற்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான். How boldly he comes out by introducing himself. இடுக்கண் வரும்போது, கிறிஸ்தவனே, கிறிஸ்தவ சகோதரியே, நீ ஒளிந்து கொள்ளுகிறாயா, ஒதுங்கி கொள்ளுகிறாயா? இயேசுவை போல நீங்கள் குற்றம் சாட்டி தேடிக்கொண்டிருக்கிற மனிதன் நான் தான் என்று தைரியமாக முன்னால் நிற்கிறோமா? அவர் சொன்னார், நேரிட போகிற யாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். 6வது வசனம். நான் தான் என்று அவர்களிடத்தில் இயேசு சொன்ன உடனே இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்த வண்ணமாய் நின்று கொண்டிருந்த அந்த வஞ்சகர்கள் பின்னாலே விழுந்துட்டாங்க.
இறை திட்டத்தை உயிராக கொண்டு அதிலே நீங்கள் உண்மையாக இருந்து அது ஒருவேளை உபத்திரவப்படுவதற்கு உயிரையே கொடுப்பதற்குரிய ஒரு காலம் உங்களை நெருங்கிவிட்டாலும் கூட என் ஆண்டவர் இயேசுவை போல அஞ்சா நெஞ்சர்களாக இந்த ஆறுயிர் நண்பன் இயேசுவுக்காக எதையும் சந்திக்க உயிரையும் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் நீங்கள் பயந்து பின்னாக போக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு தைரியமாக நிற்கிறாரு. அதில் வேறு வார்த்தையில் சொன்னால் இயேசு உடைய அந்த கோல் நிற்கிறது எதிராளிகளால் அனுப்பப்பட்ட கோள்கள் எல்லாம் பின்னிட்டு சாய்ந்து விழுந்து விட்டது. சொல்லாமா ஆல் அவுட் எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. தட் denotes they faced the failure. அவங்க எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் முதுகு மண்ணிலையும் தலை முகம் வானதியை நோக்கி பார்க்குற மாதிரி விழுந்துட்டாங்க. இந்த கிறிஸ்துவில் காணப்பட்ட அந்த வல்லமை அவருக்கு எப்படி வந்தது? காலம் செல்ல செல்ல அன்று வனாந்திரத்தில் அந்த சாத்தானை தோற்கடிக்கும்படியாக வசனத்தை உபயோகப்படுத்தி வெற்றி கண்ட வெற்றி வேந்தன் இப்பொழுது வசனத்தை இந்த மனிதர்களுக்கு போதிக்கிற நேரம் அல்ல. அவர் நான் தான் நீங்கள் தேடுகிற நசரேனாகிய இயேசு என்று சொன்ன உடனே அந்த இயேசு என்ற அந்த வார்த்தையிலே நசரேனாகிய இயேசு என்று சொல்ல அந்த வார்த்தையிலே அவர் கடந்த இரவெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து பிதாவுடைய சித்தத்தை அறிந்தவராக வெற்றி கொண்டவராக வாசலிலே வந்து நின்றபோது அவர் ஒரு சாதாரணமான நபராக வந்து நிற்கவில்லை. அவர் ஒரு வெற்றி வீரனாக அந்த கெர்செமனே தோட்டத்தின் வாசலிலே வந்து நின்றார். ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, நீ நெடுநேரம் இரவெல்லாம் ஜெபிக்கிற ஒரு சகோதரியா, இரவெல்லாம் பகலெல்லாம் ஜெபிக்கிற ஒரு சகோதரனா, உன் வாழ்க்கையில ஜெப ஜீவியம் உண்டா? தேவ திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நீ ஜெபிக்கிற ஒரு மகளாக காணப்போ உன் வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்றால் நீ தேவ திட்டத்தில் இன்னும் இணையல. தேவ திட்டத்தை இன்னும் இணையல. பப்ளிக்ல ஜெபம் பண்ணும்போது நீ ரொம்ப பரவசப்பட்டு ஜெபிக்கிறாய். ஆனால் உன் ரகசியமான ஜெபம், உன் தனி ஜெபம், உன் வீட்டில் குடும்ப ஜெபம் எப்படி இருக்கிறது? ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், எதிராளி மாற்றான், மருண்டு கீழே விழுவான், மயங்கி கீழே விழுவான். அதுதான் என் ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை. தேவ சித்தத்தை செய்ய முடியாது, தந்தை கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் இயேசுவை போல நீங்களும் நானும் துடித்துடிப்போடு அது எப்பொழுது அந்த நாள் வரும், அதை எப்படி நான் நிறைவேற்றுவேன், நான் நிறைவேற்ற வேண்டும், நான் நிறைவேற்றி முடிப்பேன், நான் நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அதை நாம் அந்த சவால்களை எல்லாம் சந்திக்கும்போது வெற்றி நிச்சயம். இன்னும் நம்ம 8வது வசனத்தை முடிக்கல. மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. மறுபடியும் பேசுகிறீங்க. உங்களுக்கு பேசுகிறதுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்குது? நான் தான் நசரேயனாகிய இயேசு என்று சொல்லிட்டேன். இன்னும் கீழே விழுந்து எழுந்தீங்களே, இன்னும் உங்களுக்கு மதி இல்லாமல் இருக்கிறீங்களே என்று அவர் சொன்னார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை தேடுகிறது உண்டானால் என் அன்பு சீஷர்களை போக விடுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். நான் செத்தாலும் பரவாயில்லை, என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, என் கையில் விலங்கிட்டாலும் பரவாயில்ல, என் முகத்தில் துப்பினாலும் பரவாயில்ல, கன்னத்தில் அரைந்தாலும் பரவாயில்ல, ஆணி அடித்து விழாவிலே ஈட்டியால் குத்தி என்னை சாகடித்தாலும் பரவாயில்ல, நான் அழைத்தேனே
என் அழைப்பு கேட்டு வந்தார்களே இந்த சீடர்கள், அவர்கள் சாகணுமா? அவர்கள் சாக வேண்டிய ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் இயேசுடைய சீஷர்களுடைய மரணமெல்லாம் ஒரு சாதாரணமான நேச்சுரல் டெத் இல்லை. அவர்கள் அசாதாரணமான மரணத்தை ஆண்டவர் இயேசு எப்படி மரித்தாரோ அதே போல தங்களுடைய இன்னுயிரை அன்பர் இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக அவர்கள் ஈந்தார்கள். அவர்களுக்கு இன்னும் காலம் இருக்குது, அவருடைய மரண நாள் வரல. ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்றார், யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் எக்ஸ். எக்ஸ் என்றால் கிறிஸ்து, இயேசுவாகிய எக்ஸை தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. இவர்களை போக விடுங்க. உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட நேசிக்கிறவர்களை காப்பாற்றும்படியான சிந்தை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மகாத்மாவுக்காக இருந்ததை நீங்கள் வாசித்தது உண்டா? என்னையும் பிடிச்சிக்குங்க, என் கூட இருக்கிறவங்களையும் பிடிச்சிங்க, என்னையும் அழிச்சிடுங்க. என் கூட இருக்கிறவங்க என்னை விட்டு விலக மாட்டாங்க, என் பின்னால் தான் வருவாங்க, அவங்களையும் அழிச்சிருங்கன்னு சொல்லக்கூடிய தலைவர்களை தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். என் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன தேடுறது உண்மையானால் இவங்க எல்லாரையும் அனுப்பிடுங்க. சே கோ அவே, கோ அவே ஃப்ரம் யுவர் மாஸ்டர். உங்கள் குருவை விட்டு நீங்கள் புறப்பட்டு போயிடுங்க, உங்கள் உயிரை தப்பித்து கொள்ள முடியாத போயிடுங்கன்னு நீங்கள் சொல்லுங்க என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். என் ஆண்டவர் இயேசு எவருடைய வற்புறுத்தலும் இன்றி தானாகவே முன்னுக்கு வந்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அவரை பிடித்தார்கள், நியாயம் விசாரிக்கும்படியாக கொண்டு போனார்கள். இறுதியில் அவரை பொய்க்குற்றம் சாட்டி, அவர் மேலே பொய்க்குற்றம் சாட்டி சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுத்தார்கள். ஆறாவதாக, அது மிக சுருக்கமாக, என் ஆண்டவர் இயேசு இப்பொழுது கைதியாகிவிட்டார். அவரை கையில் விலங்குகளை போட்டு அவரை விசாரணை செய்யும்படியாக கொண்டு போனார்கள். நீங்கள் எழுத வேண்டிய அல்லது சிந்தையில் கொள்ள வேண்டிய அடுத்த பாயிண்ட்டு, என் நேசர் இயேசு அவரை விசாரித்த விசாரணை அதிகாரிகளோடு ஒத்துழைத்தார். He cooperated with the inquiring executives. தன்னை நியாயம் விசாரித்த பிலாத்துவானாலும் சரி, ஏரோதுவானாலும் சரி, அவர்களுக்கு what kind of cooperation he ought to extend, he extended his cooperation fully and finally. சாகவே சாக போகிறோம், எப்படி ஹென்றி, சாகவே சாக போகிறோம், 2 வார்த்தை கேட்டுட்டு அவன் அடிக்க போகிறான், அடிக்கட்டும், கொல்ல போகிறான், கொல்லட்டோன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி நீ ஆச்சு, உன் அதிகாரமாச்சு, நான் உன்னோட பேசுகிறதுக்கு அதிகாரம் இல்லை, உன்னால் ஆனதை பார்த்துக்க என்று ஆண்டவர் இயேசு சொல்லலை. என் நேசர் அவரை குற்றவாளியாக கணித்து அவரை விசாரித்த அந்த ஜனத்தின் அதிபதி இடத்திலும், கலிலேயா தேசத்தை சார்ந்த ஏரோது ராஜாவிடத்திலும் அவர் மிகவும் கனிவோடு மரியாதையோடு நடந்து கொண்டார். அவர் கோட்டுவா விடலை, அவர் கோஆப்ரேட் பண்ணார். எப்படி வார்த்தை ரொம்ப பொருத்தமாக வருது பாருங்க, அவர் கோட்டுவா விடலை, அவர் கோஆப்ரேட் பண்ணார். ஏன்னா அவர் கோட்டுவா வந்துருக்கணும், ஏன்னா ராத்திரியெல்லாம் அவர் தூங்கலை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். Will you cooperate with your opponents? Will you cooperate when you are inquired? உன்னை நியாயம் விசாரிக்கும் போது குற்றவாளியாக உன்னை நிறுத்தி உன் மேலே குற்றம் சாட்டி உன் மேலே பழி போட்டு பொய் குற்றச்சாட்டெல்லாம் வைத்து உன்னை நடத்தும்போது அந்த அதிகாரிகளோடு ஒத்துழைப்பீர்களா? இயேசுவை போல நான் மாற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களே, இயேசுவை போல மாறும்படியாக உங்களை விசாரணை செய்கிறவர்களோடு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும்.
கடைசியாக சிலுவையில் மொழிந்தது 7 வார்த்தை. இன்றைய தியானத்துக்கு 7 குறிப்புகள். கடைசியாக 7வது குறிப்பு, மரணத்தினின்று தப்பித்து கொள்ளும்படி என் ஆண்டவர் இயேசு தனக்கே உரிய அதிகாரத்தை, வல்லமையை அவர் பயன்படுத்தலை. பேதுரு ஒரு எமோஷனல் பர்சன், பதட்டப்படுவான். இயேசுவை அவங்க கைது செய்த உடனே தன்னுடைய உரையில் இருக்கிற பட்டயத்தை எடுத்து அந்த மல்குஸ் என்ற அந்த பிரதான ஆசாரியனுடைய காதை சீவிதான். You see how he reacted. அப்பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, பேதுருவே, உன் பட்டயத்தை உரையில் போடுப்பா. நீ இன்றைக்கு பட்டயத்தை எடுக்கிற, உனக்கு தெரியாதா? பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாவான் என்று சொல்லி, நான் என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் லெகியோன் கணக்கான லட்சக்கணக்கான சேனையை எனக்கு அனுப்பி என்னை அவரால் காக்க முடியும் என்று உனக்கு தெரியாதா? அவருக்கு அதிகாரம் இருந்தது, பிதாவோடு கூட நல்ல உறவு. ஒரு வார்த்தை சொல்லியிருந்த போதும் ஒரு சாதாரண எலிஷா அவரை பரியாசம் பண்ண அந்த பிள்ளைகளை கொன்று போடும்படியாக ஒரு வார்த்தை சொன்னார். அந்த பிள்ளைகளெல்லாம் செத்து துஷ்ட மிருகத்தினால மாண்டு மடிந்தார்கள். எலிஷா தீர்க்கதரிசி இருந்த அதிகாரத்தில் 1000 மடங்கு 1,00,000 மடங்கு விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்த என் நேசக்கர்த்தர் இயேசுவுக்கு இருந்தது. He never used his authority and power to prevent himself from dying for the souls. அழிந்து போகிற மனிதனுக்காக மரிக்க வேண்டி இருக்கிற அவர் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக, அதிலிருந்து விலகி கொள்ளும்படியாக அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தல. நான் யார் தெரியுமா? கிறிஸ்தவன் சொல்கிறான், அடுத்த வரியில் சொல்கிறான் கேளுங்க. I am a gifted person. நான் கிருபை பெற்றவன். கேள்விப்பட்டது இல்லையா? அந்த ஊரில் அற்புதம் செய்திருக்கிறேன், இந்த ஊரில் நான் அற்புதம் செய்திருக்கிறேன். கர்த்தர் கிருபையாக கொடுத்த வரத்தை அவரு பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்காரு. இப்போ அவனுக்கு கேடு வரக்கூடாது என்பதற்காக எதிர் இருக்கிற ஆளை மிரட்டுறான். இன்றைய கிறிஸ்தவன், இன்றைய ஊழியக்காரன், ஏன் ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண விசுவாசி, கொஞ்சம் ஜபம் பண்ணக்கூடியவர்கள் மாற்றானை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் ஜபம் பண்ணால் நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? If you follow him, you have to talk like Jesus and act like Jesus. நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்களானால் இயேசுவை போல பேச வேண்டும், இயேசுவை போல நடக்க வேண்டும். இந்த நெருக்கமான சூழ்நிலை நின்று அவர் தப்பித்து கொள்ள அவர் ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை. மாறாக அவர் தனக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. நாம் சென்ற செய்தியில் கேட்டோம், அவருக்கே உரித்தான அந்த ஸ்லாக்கியங்களை ஆண்டவர் இயேசு பயன்படுத்தவில்லை என்று உங்களுக்கு நினைவிருக்கலாம். நினைவு இருக்கிறது அல்லவா? ஒரு முறை சொல்கின்றேன். கிறிஸ்து தனக்கே உரிய அந்த ஸ்லாக்கியங்களை அவர் எப்பொழுதும் பயன்படுத்தவில்லை. அவசியம் ஏற்பொழுது மாத்திரம் விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் தான் பயன்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு அந்த கெத்செமனே தோட்டத்தின் வாசலிலே அந்த தனக்குரிய அதிகாரத்தை, வல்லமையை அவர் பயன்படுத்தியிருப்பார். ஆனால் அவர் மடித்திருக்க மாட்டார். உலகத்துக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. நாம் எல்லாரும் நல்ல கதி அடைய வேண்டும் என்று, நாம் எல்லாரும் பரலோகராஜ்யம் போக வேண்டும் என்று வேதனையை வரவேற்று
அந்த வேதனையை நமக்காக சகித்து தன்னுடைய இன்னுயிரை நமக்காக ஈவாக தந்து நம்மிடத்திலே பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை இரட்சகராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இந்த இந்த திட்டம் இஸ் a pre-planned project. It is a well-planned project. It was a successful project. இது முன்கூட்டியே தீட்டப்பட்ட திட்டம். இது நன்றாகவே தீட்டப்பட்ட திட்டம். இது குமாரனுக்கும் பிதாவுக்கும் பரலோகத்தில் தீட்டப்பட்ட திட்டம். கட்டளை பெற்ற கிறிஸ்து கட்டுப்பட்டார். வேத வசனத்தில் எத்தனையோ கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கட்டளை இட்டிருக்கிற அந்த கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கட்டுப்படும் பொழுது நம் ஆண்டவர் இயேசுவை போல நாம் மாறிவிடுவோம். இயேசுவை போல மாற எத்தனை பேருக்கு ஆசை? அது ஒரு தோசை இல்லை, அது உள்ளத்தில் உருவாக வேண்டிய உண்மையான ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சி நாம் அவருக்கு முன்பாக உண்மை உள்ளதாக காட்டும்போது சகோதரி சாரால் நவரோஜி பாடினது போல அந்த கிருபையை அவர் நமக்கு தருவார். ஜெபம் செய்வோம், ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்யணும்னு சொன்னோன்னா பட்டுன்னு முட்டி போடணும்.